அண்ணா தொழிற்சங்க தலைவர் திரு சின்னசாமி செய்தியாளர்களை சந்திக்கும் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். எவ்வளவு விரைவாக இந்த 500 கோடி அல்ல, இதற்கு மேலும் ஏற்பாடு செய்து கொண்டு பணத்தை கையிலே வைத்துக்கொண்டு நாங்கள் ஒரு தேதியை சொல்லுகிறோம், பேசலாம் என்று நிர்வாகம் சொல்லியிருக்கிறது. இதுதான் இன்றைக்கு நடைபெற்ற பேச்சுவார்த்தையினுடைய சாராம்சம். நிலுவைத் தொகை எவ்வளோ பாக்கி இருக்கு தொழிலாளர்கள்? 7-8 கோடி இருக்கு. 500 கோடி தான் தருவன்றது போதுமான அளவு இருக்குது அவங்க பேச்சு இல்லை. ஆனால் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில் ஏதாவது வாங்குற வரைக்கும் மிச்சம் என்ன, ஒன்றுமே இல்லாததுக்கு வாங்குற வரைக்கும் மிச்சம். நெருக்கி கொண்டு தான் கொடுக்க முடியும். ஒட்டுக்குவா தூக்கி கொடுக்குற அளவுக்கு நிதி நிலை இன்னைக்கு சரியில்லை. இது எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாடு அரசுகிட்ட நிதி இல்லை, தமிழ்நாடு அரசு தான் கொடுக்கணும். ஏன்னா கார்பரேஷனை பொறுத்தளவு சுத்தமாக முடியாது, கம்ப்ளீட் அது முடிஞ்சு போச்சு. இனி நிதி வரணும்னா தமிழ்நாடு அரசு தான் கொடுக்கணும். தமிழ்நாடு அரசு கொடுக்கறதுக்கும் தமிழ்நாடு அரசுலையும் எவ்வளவு நிதி நெருக்கடி இருக்குதுங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இதான் கிடைச்ச வரைக்கும் 500 கோடியோ 1000 கோடியோ முடிஞ்ச அளவு ஒரு 100% இல்லாமல் ஒரு 50%, 40% வாங்கி கொடுத்து அடுத்த ஒரு கட்டத்தில் முழுமையாக செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காம உடனடியாக நீங்கள் எல்லாமே செட்டில் பண்ணணும்னா செட்டில் பண்ணுற அளவுக்கு இன்னைக்கு நிதி நிலைமை இருக்குதான்னு பார்த்தா இல்லை. இதுதான் உண்மையான முதல் கட்ட தொகையை அண்ணா தொழிற்சங்கம் ஏற்றுக்கிச்சு. 500 கோடி எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க. அது எப்போ கொடுப்பீங்கன்னு சொல்லுங்க, நாங்கள் அப்புறம் பேசிக்கலாம், அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் மிக விரைவில் அதற்கு ஏற்பாடு பண்ணிட்டு மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தை வச்சுக்கலான்னு நிர்வாகம் சொல்லியிருக்குது. அது எல்லா சங்கமும் ஏற்றுக்கொண்டு தான் நாங்கள் வெளியிட்டிருக்கோம். தேதி இல்லை, பணம் பிடிக்கணுமே. இல்லை, அது பணம் அரேஞ்ச் பண்ணிட்டு தான் சொல்லணும். இப்போ நிதித்துறை செயலாளர் இடத்துல சொல்லியாச்சு, முதன் மந்திரிகிட்டே நானும் பேசியாச்சு, துறையினுடைய அமைச்சரும் பேசியாச்சு. ஒரு 1500 கோடி ரூபாயாவது இதில் நீங்கள் ஒதுக்கி கொடுத்தீங்கன்னா தான் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும்னு சொன்னேன். நான் படிப்படியாக பண்ணித்தர்றேன்னு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் என்னிடத்திலையும் துறையினுடைய அமைச்சர் இடத்திலையும் வாக்குறுதி தந்திருக்கிறார்கள். அது மிக விரைவில் நடைபெறும் என்று நான் அண்ணா தொழிற்சங்க பேரவையை பொறுத்தளவில் நான் நம்புகிறேன். முதல் கட்ட பேச்சுவார்த்தையிலேயே இந்த 20 தரம் சொல்லியிருந்தீங்க, கேட்டிருந்தீங்க, சரின்னு சொல்லியிருந்தாங்க. 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையும் அதுக்கு முடிவு தெரியல. அடுத்த கட்டமாக அண்ணா தொழிற்சங்கம் ஓகே ஏற்றுக்கீங்க, மற்ற தொழிற்சங்கம் ஏற்றுக்கிறாங்க. இதில் ஏற்றுக்கிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓய்வு பெற்றவங்களுக்கான விஷயங்கள் எப்படி? ஓய்வு பெற்றவங்களுக்கு தான் முதல்ல கொடுக்க சொல்லியிருக்கிறான். முதல்ல ஓய்வு பெற்றவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறான். அந்த தொகை பத்தாது, கூட்டி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். 250 கோடின்னு சொன்னாங்க, 250 கோடி குறைவு, அதிகப்படுத்துங்க. ஓய்வு பெற்ற தொழிலாளியோட பிரச்சனை தான் மிக முக்கியமான பிரச்சனை. அவன் வெளியிருக்கிறான். இப்போ வேலையில் இருக்கிற தொழிலாளிங்க கூட மாதம் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறான். சம்பள பிரச்சனை அப்புறம் பேசலாம். முதல்ல ஓய்வு பெற்ற தொழிலாளி கொடுக்க வேண்டிய பல பலன்கள் அதிகப்படுத்தி கொடுங்கன்னு நாங்கள் கேட்டுருக்கிறோம். இந்த பஸ் இயக்கத்தில் ஒரு கிலோமீட்டருக்கு அந்த வருவாய் இழப்பு 6 ரூபாய் ஏற்படுது அப்படிங்கிற சூழல் இருக்கு. ஆண்டுக்கு ஒரு கிட்டத்தட்ட 1800 ரூபாய் இழப்பு ஏற்படுது. இதை இந்த இடைவெளி சரி பண்ணாமல் தான் உங்களுக்கு நீண்ட கால பிரச்சனை ஒரு சுமூகமான தீர்வு ஏற்படும். அதுக்கெல்லாம் நாங்கள் வழி சொல்லியிருக்கிறோம். அதுக்கெல்லாம் நிர்வாகத்திட்ட வழி சொல்லியிருக்கிறோம். இந்த இழப்பை சரி கட்டுறதுக்கு என்ன வழின்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அது அரசாங்கமும் படிப்படியாக செஞ்சுட்டு வர்றாங்க. நன்றி.